வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் நிறைய போட்டிகள் இருந்திருக்கும், பொறாமை இருந்திருக்கும், நிறைய கன்ஃப்யூஷன் இருந்திருக்கும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். செய்யணும்னு நினைச்சத செய்ய முடிஞ்சிருக்காது. போயிட்டுருக்க பாதையிலேருந்து டீவியேட் ஆகி வேற ஏதோ ஒரு பாதைக்கு போயிருப்பீங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா சில இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பீங்க. குடும்பத்துல இருந்தும், வேலை செய்ற இடத்துல இருந்தும் உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கும். நிறைய ஆர்கியூமெண்ட்ஸு, மாற்று கருத்து, அதனால ஒரு சண்டை, மனக்கசப்பு இப்படிலாம் இருந்திருக்கும். உள்ளுக்குள்ளேயும் மனப்போராட்டம் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் அது எல்லாத்தையும் நீங்க கடந்து தாண்டி வந்து, நிஜம் என்ன அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. பிராக்டிகலா லைஃப்ப நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பர்சனல் குரோத் அப்படின்றது இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அந்த போட்டி, பொறாமை எல்லாம் குறைஞ்சு, அது ஒரு நல்ல போட்டியா மாறும். அது நிச்சயமா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய துரோகத்த சந்திச்சிருப்பீங்க. நெறைய பேர் உங்க முதுகுல குத்திருப்பாங்க. நெறைய பேர் கடந்த வருடம் வேலை இழந்திருப்பீங்க. நெறைய பேர் வேலை மாறியிருப்பீங்க. ஆனா, அந்த வேலையில உங்களுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். கவலையே படாதீங்க. இந்த வருஷம் இது எல்லாமே மாறும். நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலை மாற்றம் ஏற்பட்டவங்களுக்கு, அந்த சூழ்நிலை மாற்றம் நல்லபடியா அமைஞ்சு, நீங்க நெனச்ச மாதிரியான ஒரு குரோத் உங்களுக்கு தொழில்லயும், வேலையிலயும் நிச்சயமா இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். உங்களுடைய தவறுனால வேலை இழப்போ, பொருள் இழப்போ, ஒரு உறவின் இழப்போ ஏற்பட்டிருக்குதுன்னா, அது முதல்ல என்னுடைய தவறுனால தான் ஏற்பட்டதுன்றத ஒத்துக்கோங்க. நெறைய பேர் இது என்னால நடக்கலன்னு அடுத்த ஆள ப்ளேம் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க ப்ளேம் பண்ண யுனிவர்ஸ் உங்கள மன்னிக்கவே மன்னிக்காது. நீங்க ஒத்துக்கிட்டு யுனிவர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா, உங்கள அடுத்த கட்டத்துக்கு அதுவே கூட்டிட்டு போயிடும். ஒருவேளை இது அடுத்தவர் தவறுனால நடந்திருந்ததுன்னா, நிச்சயமா அதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு நல்ல மாற்றம் நடக்கணுமோ, அதையும் அந்த பிரபஞ்சம் குடுக்கும். நீங்க ஒத்துக்காத வரைக்கும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படாது. அதனால தவறோ, சரியோ நீங்க பண்ணத முதல்ல ஒத்துக்கிற பக்குவத்துக்கு வாங்க. எதையுமே அக்னாலட்ஜ் பண்ண கத்துக்கோங்க. நான் தான்ற அக்செப்டன்ஸ்க்கு வாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்படி வரும்போது உங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். இந்த ஆண்டு நிச்சயமா அ புதிய வேலை கிடைக்கும். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா எடுத்துக்கோங்களேன் இந்த வருஷத்த. கடந்த வருடத்துல நடந்ததெல்லாம் விட்டுருங்க. மறந்துருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மறந்துறாதீங்க. அதுல கத்துக்கிட்ட பாடங்கள மறந்துறாதீங்க. நிச்சயமா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஹூ ஓப்பன் ஓப்பன் ப்ரேயர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பிரபஞ்சத்த பார்த்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்னென்ன உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் ஆகணுமோ ரிலீஸ் ஆகி, என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும். கமெண்ட்ல மறக்காம நான் சொன்ன இந்த பிரேயர பதிவிடுங்க பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் துலாம் ராசி அன்பர்களே. நன்றி.